குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் இன்டர்நேஷனல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னாவே பேரிங் நடந்து முடிஞ்ச உடனே அட்வான்டேஜ் டாஸ்க் தான் நடக்கும். ஸோ இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோமாளிகளை வச்சு இன்கிரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தாங்க. ஸோ இதுல யாரெல்லாம் அட்வான்டேஜ் வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஏன்னா இந்த சீசன்ல தானே வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனை பேருக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத அந்தந்த வாரத்த பொறுத்து தான் முடிவு பண்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு பாயிண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில உமர் வந்து பார்த்தீங்கன்னா, உமரோட கோமாளி 14 இன்கிரீடியன்ட்ஸ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்துல நந்தகுமாரோட கோமாளியும், கஞ்சா கருப்போட கோமாளியும் தலா 13 இன்கிரீடியன்ட்ஸ கண்டுபிடிச்சு 2வது இடத்துல இருக்கிறாங்க. 3வது இடத்துல சுந்தரி அக்காவோட கோமாளி 8 இன்கிரீடியன்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சபானாவோட கோமாளி 7 இன்கிரீடியன்ட்ஸ் கண்டுபிடிச்சு 4வது இடத்துலயும், பிரியா ரமணன், மதுமிதா இவங்களோட கோமாளி 5 இன்கிரீடியன்ட்ஸ் கண்டுபிடிச்சு 5வது இடத்துலயும் இருக்கிறாங்க. மத்த 2 பேரு லட்சுமி ராமகிருஷ்ணன் மற்றும் நம்ம ராஜு இவங்களோட கோமாளி வந்து ஒரு இன்கிரீடியன்ட்ஸ கூட கரெக்ட்டா கண்டுபிடிக்கல. 0 அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பாயிண்டும் இல்ல. இந்த 5 பேர்ல இருந்து எத்தன பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு தெரியப்படுத்துவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.